இங்க ஒரு இடத்துல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அங்க ஒருத்தன் அந்த கார பார்க்க வரான். ஆனா காருக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்காம, இவன் ரோட்ல ஒரு ஆணி இருக்கும். அந்த ஆணிய புடுங்குறான். என்னன்னு சொல்லி பார்த்தா, இவனோட வீடு பைபாஸ்ல இருக்கும். இவனும் பஞ்சர் கடை வச்சிருப்பான். இதுக்கு முன்னாடி இந்த பஞ்சர் ஓட்டுற காசை வச்சு தான் குடும்பம் நடத்திட்டு இருப்பான். இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனி அங்க ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. அதனால அந்த ரோட பிளாக் பண்ணிடுறாங்க. இதனாலேயே இவனுக்கு சாப்பிட கூட காசு இல்லாம இருக்கிறான். அந்த கோவத்துல நேரா அந்த கம்பெனில வேலை பார்க்குறவங்க கிட்ட போய் சண்டை போடுறான். ஒரு கட்டத்துல இவனை பேசி அனுப்பிடுறாங்க. அப்படியே நைட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ மறுநாள் காலையும் அங்க போயிட்டு சண்டை போடுறான். இந்த டைம் அவங்க விட மாட்டேன்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிடுறாங்க. போலீஸ் கேஸை முடிச்சு வெளியே வந்தவன் அவங்க மேல உள்ள கோவத்துல ஒரு பிளான் பண்றான். நைட்டு போய் ஹைவேஸ்ல ஆணி போட்டுருந்தான். இவன் ஆணி போட்டவனே ஏதாவது ஒரு கார் பஞ்சர் ஆகி கரெக்டா இவன் பக்கத்துல வந்து நிக்குது. அது மட்டும் இல்லாம நார்மல் சார்ஜை தாண்டி டபுள் மடங்கும் சார்ஜும் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு காஸ்ட்லியான கார் வருது. அந்த காரு கிட்ட ஆயிரக்கணக்கில் வாங்குறான். வாங்கிட்டு நைட்டு முதல் முறையா ஹோட்டல்ல போய் சாப்பிடவே போறாங்க. இந்த வேலை பிடிச்சி போய் கொஞ்சம் கொஞ்சமா ஆணியை சேகரிச்சு நைட்டு எப்பவும் போலவே ஆணியை மாட்டி வச்சிடறான். இப்போ இவனே ஒரு பெரிய கார் வாங்கிடுறான். வாங்கிட்டு அதுக்கு பக்கத்தில் யாராவது வந்தாங்கன்னா சைரன் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணி இவங்க ரெண்டும் இப்போ ஒரு பணக்காரனும் வாங்கிட்டாங்க.